வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதாவது நாளைக்கு இன்னும் 3-4 பேர் தான் இருக்காங்க. அவங்களுடைய வீட்டார் மட்டும் தான் இன்னும் வரல ஃப்ரீ ஸ்டார்ஸில். மற்றபடி கிட்டத்தட்ட 8 குடும்பம் உள்ளே வந்துட்டாங்க. மொத்தம் வந்து 12 பேர் இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு நாளைக்கு யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மீது இருக்கிற 4 ஃபேமிலி தான் வருவாங்க. ஆனால் அதில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு. இது வந்துட்டு கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். பட் ஏன் அதை பண்ணுறாங்கன்னு சத்தியமாக புரியல. ஏன் அப்படின்னா, போன சீசன் 7ஓட டைட்டில் வின்னராக இருந்த அர்ச்சனா வந்துட்டு இந்த சீசனில் வந்துட்டு அதிரடியாக மாஸ் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. யாருக்காக? அருணுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. இது என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இது அர்ச்சனாவுக்கு பயங்கரமான ஒரு பின்னடைவை கொடுக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கருத்து கிடையாது. ஏன்னா வெளியில் இருந்து அவங்க அருணுக்காக சப்போர்ட் பண்ணுற விஷயங்களே வந்து இங்கே இவருக்கு பயங்கரமான பாதிப்பை கொடுக்குது. விஜய் சேதுபதி அதை வந்து மறைமுகமாக நிறைய இடங்களில் அருணை வச்சு செய்கிறார். நிறைய இடங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் குங்குமப்பூன்னு சொன்னதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு ட்வீட் அவங்களோட சோஷியல் மீடியாவில் கொடுக்கும்போதே வந்துட்டு ஒரு வாட்டியும் அதை இன்சர்ட் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கார். இப்போ லாஸ்ட்டாக கூட பார்த்திங்கன்னா இந்த லேபர் ஓரியன்ட், ஸ்கில் ஓரியன்ட் அப்படின்ற விஷயங்களில் நம்ம விஜய் சேதுபதி சூப்பராக வந்து அருணுக்கு தெளிவாக புரிய வச்சுருப்பார். ரொம்ப அழகாக புரிய வச்சுருப்பார். சண்டை போட்டாலும் கடைசியில் ஐ லவ் யூன்னு வேறு சொல்லியிருப்பார். ரொம்ப அழகாக இருந்துச்சு அவர் எடுத்த அந்த கையாட விதங்கள். ஆனால் அதுக்கு வந்துட்டு அர்ச்சனா வந்துட்டு அதை அப்படியே திசை திருப்பிட்டாங்க. அவர் அந்த மாதிரி சொல்லலை, இந்த மாதிரி சொல்லலைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக வந்து பேசி அதுக்கு இது ட்வீட் போட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு வச்சு அருண் வந்து கலாய்ச்சிருப்பார் போன வாரம். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, நாளைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்க ஃபேமிலி வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு இல்லையா? அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்துட்டு அருண் சார்பாக வரப்போகிறாங்கன்ற மாதிரி நியூஸ் வருது. இது ஏன் இவங்க தேவையில்லாத வேலை பண்ணுறாங்க? ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு சர்டன் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க வந்துட்டு இவங்க வாலண்டியராக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதுவும் இந்த ஃபினாலே நெருங்குற இந்த டைமில் வந்துட்டு நீங்கள்லாம் வந்து மறைமுகமாக அவங்க சொல்கிறது என்னென்னா என்னோட அருணுக்கு சப்போர்ட் கொடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது எப்படி போகுது வெளியில் மக்கள்கிட்ட கரெக்டாக ரீச் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா, நானும் பார்த்துட்டேன். ஒருத்தர் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, அர்ச்சனாவோட ரசிகர்கள் நான் பார்க்குறேன், ஒருத்தர் கூட இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இன்னொன்று இன்றைக்கி சௌந்தர்யாவோட ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தாங்க. அப்போ இவங்க கேட்டாங்க, விஷ்ணு எப்படி இருக்கான் அவன் அப்படின்னும்போது அவனை அலோவ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா விஷ்ணு வரதுக்கு ட்ரை பண்ணியிருப்பார் போல இருக்குது. பட் இன்றைக்கி அவங்க அப்பா வந்துட்டு இல்லை, அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு இல்லை, அவனை அலோவ் பண்ணலன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அப்படின்னு இருக்கும்போது அந்த மாதிரி விஷ்ணுவை வந்து அலோவ் பண்ணாமல் இங்கே வந்து அர்ச்சனாவை மட்டும் அலோவ் பண்ணுறது இது வந்து ஓர வஞ்சனை அப்படின்ற மாதிரி என்னோட. ஏன்னா சரி, அப்போ எல்லாருமே அலோவ் பண்ணோம். ஏன்னா சௌந்தர்யாவுக்கு விஷ்ணுவை நல்லா தெரியும், அது வந்து பாய் ஃப்ரெண்ட் அப்படின்போது அவர் உள்ளே அலோவ் பண்ணலாமே. அவர் அலோவ் பண்ண மாட்டேன், ஆனால் அர்ச்சனாவை மட்டும் அலோவ் பண்ணுவேங்க அப்படின்னா இது வந்து அது மட்டும் இல்லாமல் நேற்று வாலண்டியராக வந்துட்டு அருணை வந்துட்டு தாக்கக்கூடிய விஷயங்களாக வந்துச்சு. அதுவே நிறைய பேருக்கு டவுட்டு, அருணுக்கே டவுட் வந்துருச்சு. உள்ளே போங்க அருணை வந்து வச்சு செய்யுங்கன்னு சொல்ல மாதிரி. இதுவும் வந்து ஒரு லைட்டாக சிம்பத்தியை க்ரியேட் பண்ணுற மாதிரியும் ஒரு பக்கம் வந்து அர்ச்சனாவோட என்ட்ரி கொடுக்குறது வந்துட்டு கண்டிப்பாக ஆனால் வந்துட்டு ஒரு இம்பாக்ட் இருக்கும். அதாவது அர்ச்சனாவுக்கு பின்னடைவாக இருந்தாலும் அருணுக்கு ஓட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஒருவேளை அருணோட ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அர்ச்சனா உள்ளே வந்ததுனால தான் அருணோட ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னு ஒரு காரணத்தை ஜோடிக்கிறது கூட புரியுதுங்களா? இப்போ நார்மலாக திடீர்னு வந்து ஓட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அருணுக்கு எப்படிங்க இப்போ 5வது பிளேஸ் 4வது பிளேஸ் இது 6வது 7வது பிளேஸில் தானே இருந்தார், எப்படி ஒரு இப்போ 3வது பிளேஸில் வராரு அப்படின்னு ஒரு டவுட் வந்துடும்ல. அந்த டவுட் வராமல் இருக்கிறதுக்கு இப்போ அர்ச்சனா உள்ளே வந்தாங்களேங்க, அதனால் இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னு ஒரு காரணம் சொல்கிறது கூட மேபி அர்ச்சனாவை அலோவ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி டவுட் வருது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நாளைக்கு அர்ச்சனாவோட என்ட்ரி எப்படி பார்க்குறீங்க? அவங்க வந்ததுக்கப்புறமா அவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா அவங்க ஒரு பிரச்சனாவே பொங்குவாங்க. அப்படி பொங்கி தான் அந்த டைட்டிலே வின் பண்ணாங்க. இப்போது அருணுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா மஞ்சரி இருக்காங்க, முத்துக்குமரன் இருக்கார், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னும் போது மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் தான் உள்ளே வந்து அவங்க என்ன சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பயங்கரமான சம்பவங்களாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த எபிசோட் வந்துட்டு நம்மளுக்கு வந்து மண்டே வருமா, இது ஃப்ரைடே வருமா, இல்லை நாளைக்கு வருமானத்தில் நாளைக்கு தான் மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். என்ன ஆக போதோ மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, சுட காத்துட்டு இருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.